தேவனுடைய பிள்ளைகளை எந்த காரியத்தை நினைத்து கொண்டு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், அவைகள் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆனபடினால உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத, நீ கலங்கவே கலங்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க, ஆனால் அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அது போல அந்த அடைக்கலான் குருவியே நான் மறக்கிறது இல்லைன்னா உன்னை நான் மறந்துடுவேனான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலும் பயப்படாத, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன் நீங்க விசேஷித்தமானவர்கள் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தம்மையை சிலுவையில பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக தம்முடைய கரங்களிலும் தம்முடைய கால்களிலும் ஆணி அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். நாம் யாவரும் ஆண்டவருடைய ஆராதனை கூட நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவனே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவனே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனம் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனம் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், இன்னும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், இன்னும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை முடிய நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். எங்களை நேசிக்கிறதுனால நம்பிக்கை தகப்பனே, இயேசப்பா உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக சிறு பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய கரங்களில் உம்முடைய கால்களில் ஆணி அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தீரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஐயா, எங்கள் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஆண்டவரே, உபத்திரவங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, பாதைகள் எல்லாம் ஆண்டவரே பாலைவனம் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா. வழியில்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற தெய்வமே, அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தெய்வமே, எங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தை, ஒரு சேமத்தை தாவே கட்டளை தர வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும் கட்டளைகள் நிற்கும் ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடிமைகளை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதிக மகிமை புகழ் மேன்மையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். பெரியசுவின் நாம நாங்கள் சிறுகுவை ஆண்டவர் பெருகுவை அமைச்சிக்கிறோம். பெரியசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ் நேம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சோதரம் சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எங்களை நேசிக்கிறதா நன்றி தகப்பனே. இயேசுப்பா உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக சிறு பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய கரங்களில் உம்முடைய கால்களில் ஆணி அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தீரே. உம்முடைய தலையில் முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீரே. அம்மையை தகன பலியாக ஒப்பு கொடுத்தீரே. உடைய ஜனங்க உடைய வார்த்தை கேட்கும்படி உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க ஐயா. உடைய பிள்ளைகளோடு கூட என்ன வார்த்தைகளை என்ன வசனங்களை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தம் உள்ளவராக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளோடு கூட தனிப்பட்ட விதத்தில் முகமுகமாக பேச வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸும் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகையின் கீழாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி ரத்தத்தின் மறைவில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் ஆண்டவரே, எல்லா விதமான வசனத்தை கேட்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா இடையூறுகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொடுக்கிறோம். வெளியே போயிட்டு சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். என் ஆண்டவர் பேசுங்க, என் கர்த்தர் நீர் அப்படி செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை மூடி மரத்தில் வெளிப்பட்டு பேச வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடிமைகளை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதிகளை மகிமை புகழ் மேன்மையாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகுமை ஆண்டவர் பெருகுமே வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல நம்முடைய சத்தியத்தை நிமித்தம், நம்முடைய நீதி நிமித்தம் உடைய நாமத்திற்கு மகிமை பண்ணட்டும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நாமத்திற்கே மகிமை பண்ணபடிக்கு கர்த்தர் எங்களுடனே கூட இருந்து அற்புதங்களினால் அடையாளங்களினால் கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்த விட வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, இங்கே கூட வேறு எங்களோடு போய் கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜீசஸ் நேம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் மறுபடியும் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம்
6-7 வசனங்கள். நான் தேவனுடைய சமூகத்துல உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நான் கண்ணீர் விட்டு ஆண்டவரை மன்றாடி சுகித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமா கவனிங்க. சோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். ஆதலால் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பார்த்து நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அந்த அடைக்கலான் குருவிகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறந்து போக விட்டு விடுகிறதே, நான் மறந்து விடுகிற இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், நான் மறக்க போகிறதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நன்றாக கவனமா கவனிங்க. அந்த வசனத்தை 7ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த காரியத்தை நினைத்து கொண்டு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், அவைகள் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆனபடினால உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத, நீ கலங்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க, ஆனால் அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அது போல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அடைக்கலான் குருவியே நான் மறக்கிறது இல்லைன்னா உன்னை நான் மறந்துடுவேனான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால பயப்படாத, உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட உன் தலையிலிருந்து விழாது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய முடிக்கு என் தேவன் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை விட்டு விடுவாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரயாணத்துல ஒரு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னோடு கூட இருந்த எல்லா நபர்களை பார்த்து சொன்னார், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விடாது, தைரியமா இருங்க, திடப்பட்டுருங்க சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற, 5 அடைக்கலான் குருவியே நான் மறக்கிறது இல்ல, நீ அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீ விசேஷித்தமானவர். ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் விசேஷித்தமானவன் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்க எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, எந்த தைரியத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன் நீங்க விசேஷித்தமானவர்கள் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? உங்களுக்காக தம்மையை சிலுவையில பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக தம்முடைய கரங்களிலும் தம்முடைய கால்களிலும் ஆணி அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். தம்முடைய தாய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சிமியோன் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னார். உன்னுடைய இருதயத்திலும் ஒரு அம்பு ஒரு ஊடுருவி பாய்ந்து சொல்லும் என்று சொன்னார். அந்த வசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனம் கடைசி நேரத்தில் அதுபடி நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட வண்ணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தாயை பார்க்கிறார். எப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகளை. காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களை மாற்றும்படிக்கு சிலுவையில தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கு அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் நம்மள ஆபிரகாமின் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கே அவர் கை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் அவர் மீட்டுக் கொண்டார். ஆனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாத, உன் எதிர்காலத்துக்கு பயப்படாத. உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விடாத தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள்? ஆண்டவரை நோக்கி கதற வேணும். எலியா தேவனுடைய சமூகத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது எலிசாவை பார்த்து சொன்னார், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லுகிறார். உங்களிடத்துல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு சொன்ன பொழுது நடந்தது என்ன? அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஒரு அக்கினி ரதத்தின் மூலமாக அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகள், ஏறெடுத்துக் கொள்ளப்படும் பொழுது எலிசா வானத்தை நோக்கி, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என்னை விட்டு போறீரான்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சரீரத்தில் எலியாவின் மேல இருந்த வஸ்திரம் எலிசாவின் மேல ஒரு கீழே விழுகிறது. தேவனுடைய பிள்ளைகள், விழுந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் அழுது புலம்ப ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்துக் கொள்கிறான். தேவனுடைய பிள்ளைகள்,
வஸ்திரங்களை அவன் கிழித்துக் கொள்கிறான். தன் வஸ்திரங்களை அவன் கிழித்துக் கொண்டு, ஆண்டவரே எலியாவின் தேவனே நீர் எங்கே இருக்கிறீர்? அந்த சால்வை எடுத்துக் கொள்ளுகிறான். எலியாவின் மேலிருந்து அந்த சால்வை எடுத்து அவருக்கு முன்பதாக நடுங்கி கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த யோர்தான் நதியை பார்த்து ஓங்கி அடித்து ஒரு வார்த்தையை சொன்னார். எலியாவின் தெய்வமே நீர் எங்கே இருக்கிறீர்? எலியாவின் தெய்வமே நீர் எங்கே இருக்கிறீர்? எலியாவின் தெய்வமே நீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்லி அழுது புலம்பின பொழுது, ஓங்கி அந்த ஆடை அடித்த பொழுது அந்த யோர்தான் நதியானது இரண்டாக பிளந்து வழியை விட்டது. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். காசு 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அந்த அடைக்கலான் குருவிகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அந்த அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உங்க தலையில இருக்கிற முடிகள்லாம் என்ன பட்டிருக்கிறது, அதனால பயப்படாதீங்க, நீங்க அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் விசேஷித்தமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை. அதை கொடுக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், உங்களுக்காக எனக்காக ஒரு சிலுவையில தம்மையே பலியாக ஒரு ஒப்பு கொடுத்தார். ஆனபடினால நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தேவனுடைய பிள்ளைகள். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும், நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அந்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு மேலாகவும் கீழாகவும் நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, நம்மளை ஆசீர்வாத விசேஷித்தவர்கள் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், இது யாருக்கு சொல்லுகிறாருன்னு ஆண்டவர் என்று சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. 8-9 வசனங்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் யாருக்கு இந்த வசனங்களை சொல்லுகிறார்? சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் யாருக்கு முன்பதாக அறிக்கை செய்வேன்? பிதாவுக்கு முன்பதாகவும் தேவதூதர்களுக்கு முன்பதாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவன் என்னை குறித்து அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் தேவதூதர் முன்பாக நான் மறுதலிக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு ஒரு ஊழியத்தோடு கூட நீங்களும் நான் இருக்கணும். ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு சுவிசேஷ பணி நாம் செய்கிற எல்லா அந்த பிள்ளை அந்த பக்குவத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் இந்த அடைக்கலான் குருவிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? 5 அடைக்கலான் குருவிகள் அந்த 2 காசுக்கு விற்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்க விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த ஆண்டவர் அடைக்கலான் குருவிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன், கவனிங்க. என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய பீடங்கள் இடையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது சொல்றார் பாருங்க. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவிக்கு எங்க வீடு கிடைத்திருக்குது? ஆண்டவருடைய பீடத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய வீட்டுல இடம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருடைய வீட்டுல அடைக்கலான் குருவிக்கு வீடு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. 4ஆம் வசனம், உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உங்களை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த அடைக்கலான் குருவி என்ன செய்யும்? ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள இருக்குமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல இருக்குமா? அது அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணுமா? எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்குமா தேவனுடைய பிள்ளைகளை? இந்த அடைக்கலான் குருவி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டுல இருக்கிற இந்த அடைக்கலான் குருவியை நான் மறந்து போகிறது இல்லை. என் கூடவே இருக்கிற இந்த அடைக்கலான் குருவியை நான் மறந்து போகிறது இல்லை. இந்த அடைக்கலான் குருவி குறித்து ஆண்டவர் இன்னொரு இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வசனங்களை நான் காண்பித்து கொடுக்கிறேன், கவனமா கவனிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். இந்த அடைக்கலான் குருவியை குறித்து பார்க்கிறோம், கவனமா கவனிங்க. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. நல்ல கவனமா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், அலைந்து போகிறது அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடைக்கலான் குருவியும் இந்த தகைவலான் குருவியும் என்ன பண்ணுமா? அது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்குது, எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்குது. ஆனா இதுக்கு கிட்ட இருக்கிற ஒரு தேவையில்லாத ஒரு சுபாவம். என்ன சுபாவம்னா, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அலைகிறது போல, தகைவலான் குருவி அலைகிறது போல, அடைக்கலான் குருவி அலைகிறது போல காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அடைக்கலான் குருவி காரணம் இல்லாமல் ஊரை சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதங்களின் புத்தகத்துல 91ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம். என்ன வசனம்? அதுல முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப உன்னதமானவரின் சட்டைகளின் கீழ் இருக்கும்போது பாதுகாப்பு. இந்த அடைக்கலான் குருவி என்ன பண்ணுகிறது? ஏன் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது தெரியுமா? ஏன் வேடனுடைய கண்ணிக்கு அது மாட்டிக்கொண்டது? உன்னதமானவரின் மறைவை விட்டு அது வெளியில போனது. தேவனுடைய பிள்ளையை, நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். உன்னதமானவரின் மறைவின் கீழ் இருக்கணும். ஆண்டவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. அந்த சங்கீதத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நல்ல கவனமா கவனிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்போ உன்னை தப்பி வைப்பார்? நீ ஆண்டவருடைய சட்டைகளின் கீழே இருக்கும் பொழுதுதான். இந்த அடைக்கலான் குருவி ஏன் 2 காசுக்கு விற்கப்பட்டுச்சு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இது விற்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விற்று போட்டார் என்று சொல்லி நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நான் வாசிக்கிறோம். ஏன் விற்று போட்டார் தெரியுமா? 7 வருஷம் அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் அவர் பெலிஸ்தர்கள் இடத்தில் ஆண்டவர் 7 வருஷம் விற்று போட்டார், 20 வருஷம் விற்று போட்டார் சொல்லி அவர் விற்று போட்டார் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? இந்த அடைக்கலான் குருவி ஆண்டவருடைய கூட்டை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, உன்னதமானவரின் மறைவை விட்டு, ஆண்டவருடைய பீடத்தை விட்டு வெளியில ஓடி போகிறது. அதனால என்ன நடந்தது? ஏன் வெளியில போகிறது? காரணத்தோடு வெளியில போச்சா? இல்ல. நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி அழகா எழுதி வைத்திருக்கிறார், காரணம் இல்லாத இட்ட சாபம் பலிக்காது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அடைக்கலான் குருவியும் தகைவிலான் குருவியும் அலைகிறது போல காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடைக்கலான் குருவி காரணம் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு காரணத்தோடு கூட வெளியில போறோமா? இல்ல. தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிரசன்னத்தை விட்டு காரணத்தோடு கூட நம்ம வெளியில போகணும். காரணம் இல்லாம தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியில போகவே கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அதுக்காக தேவ பிரசன்னத்துல நம்ம ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இல்ல. தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது வரையிலும் நமக்கு பாதுகாப்பு. நீங்களும் நானும் மறக்கப்படுவதே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இன்னும் நல்ல கவனமா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதமான சில காரியங்களை காண்பித்து கொடுக்குற. ஆண்டவர் சொன்ன காரியங்களை நான் காண்பித்து கொடுக்குறேன். கவனமா கவனிங்க. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். எப்பொழுது தப்புவிப்பார்? இந்த அடைக்கலான் குருவி ஏன் மாட்டப்பட்டது தெரியுமா? இந்த தேவ பிரசன்னத்துல தங்கி இல்லை, காரணம் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கு. உடனே வேடனுடைய கண்ணியில் மாட்டிச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னதமானவரின் மறைவிலே நீ இரு, என்னுடைய சட்டைகளின் நிழலிலே நீ இரு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக எருசலேமே உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு நீங்களும் நானும் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், கடினப்படுத்தணும் என்று சொன்னார். வெளியில புறப்பட்டு போகும் பொழுது வேடனுடைய கண்ணியில நாம் மாட்டிக்கொள்வோம். சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை, அநேக கொள்ளை நோக்கி நாமளும் பலியாயிடுவோம் தேவனுடைய பிள்ளைகளை. இல்ல, நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருப்போம், தேவ பிரசன்னத்துல இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றார், அந்த அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீ எனக்கு விசேஷத்தமானவள், நீ எனக்கு விசேஷத்தமானவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஆனபடினா இன்னொரு காரியத்தை நம்ம கவனமா கவனிப்போம். அதே அதிகாரத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இது யாருக்கிட்ட சொல்றதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நல்ல கவனமா கவனிங்க. 4வது வசனம் 5வது வசனம் நல்ல கவனமா கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4-5 வசனங்கள். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் 2 முறை சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்க. கத்தி எடுத்துக்கிட்டு வந்து உங்களை மிரட்டுறான்னா பயப்படாதீங்க, தைரியமா இருக்க. உலகத்தில் இருக்கிறவனில நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பட்டயத்துக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய வலது பரிசுத்தர் தான் இருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள், அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாருக்கு பயப்படணும்? கொலை செய்யற மிரட்டரை வந்து பயப்பட, அவன் கட்டி வச்சிருக்கிறவனு பயப்படாதீங்க. யாருக்கு பயப்படணும்? உங்களை கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்க. நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்க. அவருக்கே பயப்படுங்க. 2வது முறை ஆண்டவர் சொல்றார். அப்ப யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? ஆண்டவர் இந்த இடத்துல யாருக்கிட்ட சொல்றாரு? நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. 4ஆம் வசனம், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சிநேகிதர் சொல்றாரு.
நீங்க யாரு? என்னுடைய சிநேகிதர்கள். அப்ப இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்கு சொந்தமானது? ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க புலம்பி கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு எதிர்காலமே இல்லை, என் எதிர்காலம் என்னவா நடக்குமோ நீ புலம்பி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என்னை பார்த்து சொல்கிறார், அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் அவர் எழுதும்போது அவர் என்ன தெரியுமா எழுதி வைத்திருக்கிறார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றவும் இல்லையா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அவைகள் எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவே இல்லை. அப்ப ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சிநேகிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அவருடைய நேரம் என்ன வரல, அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அவருடைய நேரம் வந்த உடனே இந்த வான் சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகள், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்கிறேன். உடனே என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஃப்ரெண்டா மாறணும், ஆண்டவருடைய சிநேகிதிகளா நீங்களும் நானும் மாற்றப்படணும். தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு காரியத்தை நான் கவனமாக ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் அதுல 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ஆபிரகாம். ஆபிரகாம் யார்? ஆண்டவரே சொல்றாரு. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்க அப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உங்களை நான் விட்டுருவேனா ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனமா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நான் காண்பித்து கொடுக்குறேன். கவனமா கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஒரு காரியத்தை செய்ய போறேன், ஆனா இதை நான் யாருக்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டேன். என்னுடைய ஆபிரகாமுக்கு நான் சொல்லாம செய்ய மாட்டேன். ஏன்? என்னுடைய சிநேகிதன் ஆபிரகாம், அவனுக்கு நான் சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான். கர்த்தராகி ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாது இருப்பான். ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற மனுஷர்களா மாத்திரம் நீங்கள் நான் இருக்க போகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை நிரூபித்து காண்பிக்கிற தீர்க்கதரிசிகளாக தேவன் உங்களை என்னை பயன்படுத்த போகிறார். காரணம் என்ன தெரியுமா? சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான். கர்த்தராகி ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாது இருப்பான். சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் அந்த சிங்கம்? நம்முடைய யெகோவா தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் தான். அவர்தான் சிங்கம். அந்த சிங்கம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் கர்ச்சிக்கும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் நம்ம மேல இருந்து வெளியில வரும். தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேன், நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. அதே 18வது அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். எல்லாம் கவனமா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமோட, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி அவன் போனான். தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல கவனமா கவனிங்க. ஆண்டவர் பேசி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே ஆண்டவர் போயிட்டார். போன உடனே ஆபிரகாம் எழுந்து தன்னுடைய இடத்துக்கு போனான். அப்ப தன்னுடைய வீட்டுக்கு அவர் போகும் பொழுது அவருடைய மனைவி சாரா கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? அம்மா, ஐயா இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. உடனே ஆபிரகாம் ஏன் சொல்லியிருந்திருப்பார்? ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னுடைய பிள்ளைகள். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. தேவனுக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் சொல்றதை கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நான் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? சிநேகிதர்களா இருக்கணும். ஆண்டவர் யாருக்கு அந்த வார்த்தைகளை சொன்னாரு? என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதீங்க, ஒன்றும் உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விடாது, உன் ஃபியூச்சரை குறித்து என்ன பயப்படாத ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், 2 காசுக்கு 5 அடைக்கல குருவிகளும் இருக்கிறார்கள், ஆனாலும் அவைகளில் ஒன்றாக என் தேவனால் வளர்க்கப்படுகிறது இல்லை. உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட அது கீழே விழாது. தேவனுடைய பிள்ளைகள், கீழே விழாது. ஆகையினால் பயப்படாதீர்கள். ஆகையினால் என்ன செய்யறீங்க? நீங்க பயப்படாது. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லுகிறார், அநேகம் அடைக்கலம் குருவிகளை பார்க்கிறோம்,
விசேஷித்தமானவங்க, நீங்க விசேஷித்தமானவங்க. ஏன் இது யாருக்கு சொல்லுகிறார்? விசேஷித்தமானவர்கள் ஏன் யாரை பார்த்து சொல்லுகிறார்? சிநேகிதர்களை பார்த்து சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். நம்ம கூடவே இருக்கிறாங்களே, தம்மை நம்பி வந்திருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே நீங்க விசேஷித்தமானவங்க, என் கூடவே நீங்க இருக்கிறீங்கல்ல, நீ ஃப்ரெண்ட போலவே இருக்கிறீங்கல்ல, நீங்க விசேஷித்தமானவங்க சொல்லுகிறார். ஆனா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் இது ஆபிரகாமுக்கும் இருக்கிற நம்ம உள்ளத்தை பார்த்துக்கலாம். இப்ப ஆபிரகாமுடைய இருதயத்தை நம்ம பார்க்கலாம், நல்ல கவனமா கவனிங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதுல 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமா கவனிங்க. இந்த இடத்துல வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்னா, என்னை ஐஸ்வர்யவனாய் மாட்டினது யாரு? கர்த்தர் தான். என் ஃப்ரெண்ட் ஆகிய என் சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன ஐஸ்வர்யவனா மாத்தினார். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு உன் செருப்பின் வாரையாக நான் தொட மாட்டேன். என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் இவருக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சா இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுறது, அடுத்த அதிகாரத்துல 1வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய கேடகமா இருக்கிறேன், உன்னுடைய மகாபெரிய பலனா நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஏமாத்துறது இவருடைய பிள்ளைகளே. இவருடைய உள்ளத்தை பாருங்க. ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னா என்ன செய்யட்டும், நான் மடிந்து போகட்டும், இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம், ஆபிரகாம் ஐஸ்வர்யவனாக்கிறது என் கர்த்தர் தான் சொல்லிட்டு என் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்னு சொல்றார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஞானி இடத்திலும் எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவரே எனக்கு அதிகமான தரித்திரத்தை கொடுத்து நான் திருடி என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கும், எனக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்து என் தேவனே நீர் யார் என்று சொல்லி நான் கேள்வி கேட்காதபடிக்கும் அன்றாடப்படி எனக்கு அளந்தருளும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, எல்லா பிரச்சனைகளும் உண்டு. ஆனா தேவன் நம்ம தரித்திரத்தோடு வறுமையோடு கூட வாழ வச்சிருவாரா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரின் மீதே நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். இந்த ஆபிரகாமை ஆண்டவர் வெட்கப்படுத்தினாரா? அவருடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். வாசிக்கிறேன், நீங்க கவனமா கவனிங்க. அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்து வந்தார். உடனே என்ன அர்த்தம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு வராரு. சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். முதிர்ந்தவனானா ஆபிரகாம், வயது சென்று முதிர்ந்தவனானா கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தாராம். சகல காரியங்களிலும், ஒரு காரியம் 2 காரியம் இல்ல தேவனுடைய பிள்ளைகள், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தாராம். அப்படின்னா கூடவே வந்துகிட்டு இருக்கிறார், ஆசீர்வதிச்சுக்கிட்டு கூடவே வருகிறார் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய ஆண்டவர் கூடவே வருகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, கூடவே உங்களை ஆசீர்வதித்து உங்க கூடவே வருகிற தேவன். சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஒரு காரியத்துல 2 காரியத்திலையா? எலியாசர் சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், எலியாசர் என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானா இருக்கிறார். வேலைக்காரன் சொல்றான், யாருக்கு சாட்சி? ஆபிரகாமுக்கு சாட்சியாக வேலைக்காரன் சொல்லுகிற அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ஆபிரகாமுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லி நீ சொல்லக்கூடாதபடிக்கு உன் செருப்பின் வாரையாக நான் தொட மாட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிப்பேன். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது, நீங்க விசேஷித்தமானவங்க, பயப்படாதீங்க, நீங்கள் தேவனால் மறக்கப்படுகிறது. ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தைரியமா இருப்போம், விசுவாசத்தை நம்ம விட்டு விடாம இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னொரு சிநேகிதருக்கு ஒரு காரியத்தை செய்து முடித்தார். அந்த காரியங்களில் இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இது ஐஸ்வர்யத்தை குறித்ததான ஆசீர்வாதம். இன்னொரு காரியத்தை நாம் சீக்கிரமா 2 நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. ஒருவர் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயுடைய முகமுகமாக பேசினார். ஒருவர் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாக பேசினார். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நம்ம பேசுறோம், அது போல ஆண்டவர் யார் கூட பேசுகிறாரா? மோசே கூட ஆண்டவர் பேசுகிறாரா? இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிற பாருங்க. அதனால அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? உபாகமத்தின் புத்தகம் கடைசி அதிகாரம், கடைசி 3 வசனங்கள். உபாகமத்தின் புத்தகம் மோசேயை கொண்டு ஆண்டவர் எழுத சொன்ன வசனங்கள். கடைசி மோசேயுடைய மரண நேரத்துல நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் எழுது மோசேன்னு சொல்லி ஆண்டவர் கடைசின்னு எழுத சொன்ன வசனங்கள். இது எழுதுனது யார் தெரியுமா? மோசேயை கொண்டே தேவன் எழுத வைத்தார்.
என்ன தெரியுமா எழுத வைத்தார்? வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமைகளையும் கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினதில்லையா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் அதுக்கப்புறம் எழுப்பினதே இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாம் எழுப்பினதில்லை தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அழிக்கும்படிக்கு கோபம் மூழ்கிறது. நீ கீழே போ, நீ கூட்டி கொண்டு வந்த ஜனங்கள், எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தித்தார். வேண்டாண்டவர் எப்படி செய்யாதீங்க. ஒரு சிநேகிதன் பேசுவது போல ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தார். நீங்களும் நான் அப்படி பேசுகிறோமா? நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமா? ஆண்டவரிடத்துல நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோமா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாக பேசுகிறேன். கர்த்தரை முகமுகமாய் இருந்த மோசையை போல, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அதுக்கப்புறம் எழும்பினதே இல்லையா? mighty prophet of God when he was living in the world. மோசே தேவன் அப்படி ஆசீர்வதித்திருந்தார். காரணம் என்ன? சிநேகிதனோடு கூட பழகுகிறது போல. ஈனாக் வாக் வித் காட். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். நோவா தன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவன் நீதிமானா இருந்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். அதனால தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம். முதல்ல யாரு? ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அடுத்து மோசே குறித்து பார்த்தோம். இந்த ரெண்டு நபர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கும் பொழுது எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? ஒரு சிநேகிதனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனமாக கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளின் பட்டியலில் ஆபிரகாமை குறித்தும் மோசே குறித்து எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கார் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதுல 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தன் பிள்ளையை காட்டிலும் அதிகமாக யார் நேசித்தது? ஆபிரகாம் நேசித்தார். தன் பிள்ளையை காட்டிலும் அதிகமாக நேசித்தார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு போ சொன்னார். சொன்னோடனே தன்னுடைய தகப்பனார், தாயை, பிள்ளையை, தனக்கு உண்டான சொந்தக்காரங்கள் எல்லாரும் விட்டுட்டு எந்த தேசத்துக்கு போறோம், என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாம போனாருன்னு வசனம் சொல்லுகிறது. அப்படி பிள்ளையை காட்டிலும் அதிகமாக நேசித்தார். நீங்களும் நான் அப்படி இருக்கிறோம். அதே பிள்ளைகளே, ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல ஆண்டவரே, நான் என்னுடைய தாயை அடக்கம் பண்ணிட்டு வரேன், என்னுடைய சொந்தக்காரங்க அடக்கம் பண்ணிட்டு வரேன். இல்லை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகள், என்னை காட்டிலும் தகப்பனையாவது தாயாவது அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்லன்னு சொல்லுகிறார். அதுக்காக தகப்பனை தாங்கி எட்டியவதன் ஆண்டவர் சொல்லுகிறாரா? இல்லையே, தகப்பனையும் தாயையும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு உன் வாழ்நாளிலே நீ நன்றாக இருப்பதற்கு நல்ல வேலை வேணுமா? நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் வேணுமா? நன்றாக இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா? அதே நேரத்துல கனம் பண்ணணும். அதே நேரத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய எல்லா காரியங்களையும் பார்க்கணும். ஆண்டவருக்கு நல்ல உச்சிதமான இடத்தை கொடுத்தார். தேவன் ஐஸ்வர்யத்துக்கு கொள்ளை பொருளா தேவன் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஐஸ்வர்யத்தை கொடுத்த இயேசு மேல நம்பிக்கை வைங்க. தேவன் இன்னும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இந்த மோசை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 24, 25 வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டார். மோசே பெரியவனான பொழுது இவர் என்ன பண்ணார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களோடு கூட பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். உங்களை பார்த்து கேட்கிறாங்களா, என்னடா எப்ப பார்த்தாலும் இயேசு போற, என்னடா எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்கு போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களா? இல்ல தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்ம நல்லா வச்சுக்கணும். மோசே பெரியவனான பொழுது அவர் பாவங்களின் மேல, உலக சிற்றின்பங்களின் மேல அவர் செஞ்சா முடியும். அவருடைய காலு கீழே படாத அளவுக்கு ராஜகுமாரனை போல அவர் இருந்து கொண்டிருந்தார். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவர் பெரியவனான பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். நீங்களும் நான் அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஒரு நகோமி என்ன தெரியுமா செய்தாங்க? தேசத்துல அப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பெத்லகேமை விட்டுட்டு அம்மோன் தேசத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. மோவாபியர்ல அங்க போய் பெண் கொள்ள ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன? கணவன் செத்து போனான். தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்து போனாங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது வெறுங்கையோடு கூட போக வேண்டும்.
நகோமி அந்த ஊருக்கு போன உடனே என் நகோமி வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்து நகோமி சொன்னாங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் என்னை இப்படியே விட்டுடுவார், என்னை கை விட்டுடுவார், அவ்வளவுதான் நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என் கணவனாரை என் பிள்ளைகளை கூட்டி கொண்டு என் சொந்த பலத்தை நான் நம்பி போய் போனேன். நடந்தது என்ன? என் கணவனாரை இழந்து போனேன், என் 2 குமாரனையும் நான் இழந்து போனேன். என்னுடைய எனக்கு பேர பிள்ளைகள் கூட இல்லை, நான் மாறான்னு கூப்பிடுங்க, தேவன் என்னை கசக்க பண்ணினார் சொல்லி சொன்னாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீயும் அந்த வாழ்க்கையில் அப்படிதான் போய் கொண்டிருக்கிற. ஆண்டவரை மறந்துட்டாரு, ஆண்டவரை கைவிட்டாரு, நீ புலம்பிக் கொண்டிருக்கிற. இந்த நேரத்துல விசுவாசத்தை விட்டு விடாத, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடாத. பின்வாங்கி போயிட்டனா தேவையில்லாத பலவிதமான தேவையில்லாத பயங்கரங்களை உன் வாழ்வில் நீ சந்திக்க வேண்டி வரும். என்னுடைய பிள்ளைகள், நமக்கு அப்படி வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அப்போ உன்னை என் ஆண்டவர் எப்படி மறந்துடுவார்? தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார், ஆகையினால் உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நீங்க பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் விசேஷித்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட இருப்போம். ஒரே ஒரு காரியத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விசுவாசத்தோடு கூட தைரியமா இருப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை வீட்டை நான் விலகி போக மாட்டேன், தைரியமா இருக்கு. 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். முதலாவது என்ன காரியம்? ஆண்டவர் உங்களை மறக்கல. தேவனுடைய பிள்ளைகள், தேவன் மறக்கவே இல்லை. 2வது என்ன? நீங்க பயப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. 3வது என்ன சொல்லுகிறாரு? நீங்க விசேஷித்தமானவங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதனால பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு தாயார் உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. நாம் அவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ லோகத்தை சர்வாதிபதி எங்கள் அன்பின் தெய்வமாய் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த ஜெப வேலையில தாவை ஒருமனப்பட்டவர்களாக வந்திருக்கிறாங்க. தாவை என்னுடைய ஜபங்களுக்கு கர்த்தர் மெய்யாய கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் என்றும், என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்றும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்றும் தாவீது ராஜா சொல்வது போல எங்களுடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசையாக ஆண்டவரை எழுந்து அருளுவீராக. ஆண்டவரை சோதரங்க தாவை பொழுது கேட்டதான அந்த வசனத்தின் பிரகாரமாக ஆபிரகாமை குறித்தும் மோசேயை குறித்தும், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்றான். மோசே கர்த்தருடைய வீட்டிலே எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் என்றான். மோசேவை குறித்து கர்த்தரே சொன்னார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் என்றோம். ஆண்டவரே சோதரங்க தாவை அப்படியாக ஜனங்கள் யாவரும் உமக்கு உண்மை உள்ளவர்களாகவும், ஆண்டவரே தேவனுடைய சிநேகிதராகவும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசுவார்களோ அப்படியாக கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார் என்றும், மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார் என்றும். ஆண்டவரே சோதரங்க தாவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. உம்மோடு பேசுகிறவர்களாக, உம்மோடு உறவாடுகிறவர்களாக, ஆண்டவர் உண்மையை மகிமைப்படுத்துகிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மாத்திரம் ஊர்தியை பற்றி பிடித்து கொண்டவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை தேடுகிறவர்களாக, ஒவ்வொருடைய இருதயங்களையும் உமக்கு நேராக்கி அருளும்படி அச்சபிக்கிறாங்க தாவே. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் கட்டி இழுத்தேன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாக உடைய அன்பின் கயிறுகளால் ஆண்டவரே உடைய ஜனங்களை ஆண்டவரே கட்டி உன் பக்கம் வைத்துக் கொள்ளுவீராக கர்த்தாவே. இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களும் உடைய ஜனங்கள் மேல் இறங்கி வருவதாக கர்த்தாவே. எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் தயவினால் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறாங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா குறைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கி போடுவீராக. ஆண்டவரே நம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் வரும்பொழுது குறைகள் எல்லாம் ஒழிந்து போகுமே. ஆண்டவரே நம்முடைய நிறைவான ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக கர்த்தாவே. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று உடைய நாமத்தை நேசிக்கிற ஜனங்களாக
கர்த்தர் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக ஆண்டவர். யார் யார் இந்த நேரங்களிலே ஆண்டவரே துன்பங்களோடு துக்கங்களோடு வியாதிகளோடு வேதனைகளோடு கர்த்தாவே என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்த அவர்களை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. சோதரங்க தாவே ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் இந்த ஜனங்கள் மேல் இறங்குவதாக கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரே சோதரங்க தாவே வாழ்வாதாரத்தை ஆண்டவரே எழுந்து தவிக்கிற ஜனங்கள் மேல் தேவ ஆசீர்வாதம் கடந்து வருவதாக ஆண்டவரே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே இயல்பு நிலைக்கு ஆண்டவரே தேசம் வந்து கொண்டிருக்கிறபடி நான் சோதரங்க தாவே இன்னும் முழுமையான ஆண்டவரே இயல்பு நிலைக்கு தேசம் திரும்பும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாக செபிக்கிறங்க தாவே. சோதரம் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதிக்கு ஆண்டவரே சீக்கிரத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படும்படியாக அது சீக்கிரத்திலே தேசத்தை விட்டு மாநிலத்தை விட்டு ஆண்டவரே எல்லா இடங்களையும் விட்டு அது விலக்கி போடும்படியாக செபிக்கிறங்க தாவே. என் நாமதரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடுவார்கள் நான் தேசத்துக்கு சேபத்தை கொடுப்பேன் என்று சொன்னது போல உங்களுடைய ஜனங்கள் உண்மை தாழ்த்தி ஆண்டவர் தன்னை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல உண்மை நோக்கி தேடிக்கொண்டு வருகிறபடியினாலே இந்த தேசத்துக்கு சேபத்தை கொடுக்க முடிய செபிக்கிறங்க தாவே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்று சொன்னவரே அந்த தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியினால் மகிழ்ந்து களி கூறு பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று. கர்த்தர் தேசத்தின் மேல் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசத்தின் மேல் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறபடியினால் தேசத்தின் மேல் ஒரு அசைவை உண்டாக்க போகிறபடியினால் சோதரங்க தாவே துதிக்கிறங்க தாவே. தேசம் கர்த்தர் யார் என்பதை வரப்போகிற நாட்களில் தெரிந்து கொள்ள போகிறபடியினால் சோதரங்க தாவே ஆண்டவரே யார் என்பதை ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரை வெளிப்படுத்த போகிறபடியினால் உம்மை சோதரிக்கிறங்க தாவே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சகலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறங்க தாவே. சகலத்திலும் கர்த்தர் நன்மை செய்வீராக ஆண்டவரே. சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுவீராக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தின் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுவீராக. சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுவீராக ஆண்டவரே. சோதரங்க தாவே தேசத்தின் மேல் ஆண்டவரே மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. தேசத்தின் மேல் இரக்கம் கிருபை உண்டாவதாக ஆண்டவரே. இந்த கரம் தேசத்தின் மேல் சமாதானத்துக்கு எதுவாகவே ஆசீர்வாதங்களை கட்டளை இடுவதற்காகவே இந்த கரம் நீட்டப்படுவதாக கர்த்தாவே. இந்த கரங்களில் ஒப்புக்கிடுகிறங்க தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதிங்க தாவே. நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறங்க தாவே. இந்த கரங்களிலே எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறங்க தாவே. ஆசீர்வதித்து அருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, தகுதியற்ற ஊழியக்காரன், என்னுடைய கடமை மாத்திரம் செய்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் தகுதியற்ற ஊழியக்காரன், 100% தெரியும் ஆண்டவரே நான் தகுதியற்ற ஊழியக்காரன். Lord, I am always useless fellow master. Unless you have given me anything, I will continue to be useless fellow. Do something master, literally beg you master. Do something master, literally beg you. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தகுதியற்ற ஊழியக்காரன், என்னுடைய கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா துதியும் கடமும் மகிமை புகழும் மேன்மை யாவற்றையும் என் சேனைகளின் கர்த்தருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுப்பா நீர் ஒருவரே பார்க்கிறார், நீர் ஒருவரே பார்க்கிறார். அடிமைகளை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். எல்லா துதிகளும் மகிமை புகழும் மேன்மை யாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவை ஆண்டவர் பெருகமை வஞ்சிக்கிறோம். என் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் and amen Jesus. நாமே சேர்த்து சொல்லுவோம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்கவே மறக்காதே. ஆமென் and amen Jesus. அப்படியே உங்க இருதயத்துல உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே மனசுல நினைச்சு கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வாதத்தை நினைச்சு கொள்ளுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரமபிதாவின் சிநேகமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் அந்யோன்யம் ஐக்கியம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தம் நம்முடனே கூட இருந்து நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென் and amen Jesus.